ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சளிக்கான 2 ரெமடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓமவல்லின்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக நேம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வீட்டிலே இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறேன் ஆரம்பத்துலேருந்தே. அதாவது பெரியவங்க நமக்கு அப்படின்றப்ப நாங்கள் அப்படியே அதை பச்சையாக பறித்து சாப்பிட்ருவோம். இப்போ குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்ப அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெத்தட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல நான். பார்ப்போம், கை கழட்டு வா. போதும் வா, இங்கே வந்தா தூக்கி அந்த பக்கத்து போடு. வா போய் மருந்து குடிப்போம். இது பூரா கழுவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கைப்பிடி இலை வந்து பறிச்சுக்கிட்டேன். இதை ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் வாணலில் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி இதை வதக்கணும். வதக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த இலை வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. அப்போ வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு வந்து பிழியிறப்ப வந்து அந்த தண்ணி கிடைக்காது. அதில் நேச்சுரலாகவே இந்த கற்பூரவள்ளியில் வந்து தண்ணி இருக்கும். நம்ம இந்த மாதிரி லேசாக வதக்கும்போது நல்லா பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இலையை பார்த்தா ஃபஸ்ட்டு நல்லா மொடன்னு இருக்கும். உடச்சா கூட சத்தம் கேட்கும். வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம மடக்கலாம். அந்த மாதிரி வதங்கிடும். இப்போ வதக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம கையால் புளியும் போது அதுலேருந்து தண்ணி வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நான் புழிஞ்சு ஒரு சங்கு எடுத்துக்கிறேன். இது வந்து 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க அப்படின்றப்போ இந்த இலையை வந்து பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு பச்சையாகவே சாப்பிட்லாம். புளியிற தண்ணி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். காரத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால குழந்தைங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. இப்போ இந்த ஒரு சங்கு மெஷர்மெண்ட்டே இந்த ஒரு சங்கு தான். இந்த ஒரு சங்கு அளவு எடுத்துட்டு நான் ஒரு கைப்பிடி இலை எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ஒரு சங்குக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து இப்போ நான் தம்பிகிட்ட கொடுக்குறேன். தம்பி வந்து எப்போவுமே இந்த கஷாயம்லாம் நல்லா குடிப்பாங்க. முன்னாடி நம்ம ரொட்டீன் வீடியோஸ்லலாம் போட்டிருப்போம், பார்த்தாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு சங்கில் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு தம்பியோட ஸ்டார் டம்ளர் இருக்குது, அதில் ஊற்றி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவரும் வந்து ஒன்றுமே சொல்லாமல் தம்பி குடிச்சிட்டான். இதை வந்து நான் ரிப்பீட்டடாக ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ் நம்ம வந்து சளி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். நான் ரிப்பீட்டடாக வந்து மதியம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து விளையாடுறாங்களா, தம்பி வந்து தூங்க மாட்டாங்க. கட்டு. வெரி குட். அவ்வளோதான்டி, அவ்வளோதான். கொடுங்க டம்ளரை. நாளைக்கு கொஞ்சோண்டு இருக்குது. ஓகே, இது 2வது மெத்தட். இதை வந்து நம்ம பெரியவங்களும் குடிக்கலாம் கஷாயமாக. இதில் வந்து ஒரு வெத்தலை, ஒரு ஓமவல்லி இலை, கொஞ்சமாக மிளகு, சீரகம், மல்லி விதை இருக்குல்ல அது, இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும், அரை டம்ளர் 1/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதித்து முடித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான்.
குடிங்க. டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்டி? அச்சோ மேலே ஊற்றிடுச்சே. சரி அம்மா ட்ரெஸ் மாற்றி விட்றேந்தாங்க, பிடிச்சிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நான் இந்த மாதிரி கொடுப்பேன். தம்பி தண்ணிக்கு பதில் தான் இதை குடிச்சிருவாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. குடிச்சு முடிச்சிட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சளிக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து தம்பிக்கு வந்து இந்த இந்த ஒரு கஷாயம் தான் கொடுப்பேன். எங்களுக்குமே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த கஷாயம் தான் நாங்களும் ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சளி இருந்து அதிகமான இருமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான் தம்பிக்கு ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.